ஜூலை 6, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் இழந்ததை எண்ணி வருந்தாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அதைவிட சிறந்ததை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Do not grieve over what you have lost. The Lord has prepared something far better for you. ரோமர் 8 அதிகாரம் 18 Romans chapter 8 verse 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லதென்று எண்ணுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில இழப்புகள் நம்மை மிகவும் வேதனைப்படுத்தலாம். இழந்த வாய்ப்புகள், உடைந்த உறவுகள், நிறைவேறாத கனவுகள், இவை நம் மனதை சோர்வடைய செய்யலாம். ஆனால் தேவன் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு பாதைக்கும் பின்னால் அதைவிட உயர்ந்த திட்டம் இருக்கிறது. யோசேப்பு தன் குடும்பத்தை விட்டு பிரிந்தான். ஆனால் தேவன் அவனை ஒரு தேசத்தை காப்பாற்றுகிற தலைவராக உயர்த்தினார். அதேபோல் நீங்கள் இழந்ததாக நினைக்கும் காரியங்களை விட கர்த்தர் உங்களுக்காக சிறந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்று உங்கள் கண்களுக்கு தெரியாததை நாளை உங்கள் கைகள் பெற்றுக்கொள்ளும். I consider that our present sufferings are not worth comparing with the glory that will be revealed in us. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் இழப்புகளை கூட ஆசீர்வாதமாக மாற்றும் கிருபையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, மனமுடைந்து இருப்பவர்களை தேற்றி அவர்களின் இருதயங்களில் புதிய நம்பிக்கையை ஊற்றும். கடந்த காலத்தின் வேதனையை மறந்து நீர் ஆயத்தப்படுத்திய எதிர்காலத்தை நோக்கி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஞானத்தையும் நினைவாற்றலையும் அளித்தருளும். குடும்பங்களில் அன்பு, ஒற்றுமை, சமாதானம் பெருக செய்யும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே புரிந்து கொள்ளுதலையும் ஆசீர்வாதத்தையும் அருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, எங்கள் கடந்த கால கண்ணீரை எதிர்கால சந்தோஷமாக மாற்றி எங்கள் வாழ்க்கை உமது மகிமையை அறிவிக்கும் சாட்சியாக விளங்கச் செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன்.